வணக்கம் நண்பர்களே. இனோவா இந்த ஸ்பைரல் சென்சாரு எப்படி நம்ம கைட்டி மாட்ட போகிறோம்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த இனோவாவில் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு 2 கப்பு இருக்கும். ஓகேங்களா, இது மாதிரி 2 கப்பு இருக்கும். இந்த கப்பை கைட்டிட்டு இந்த ஸ்க்ரூக்கு பாருங்கள், 2 சைடு அலைன் ஸ்க்ரூ இருக்கும். இந்தாண்டே இருக்கும், இந்த சைடு வந்து இருக்குது பாருங்கள். இது 2 சைடு இருக்கும். ஆல்ரெடிலாம் லூஸ் பண்ணி வச்சுட்டு ஓகேங்களா, இப்படி தான். இது என்ன காரணத்தால் அந்த ஸ்பைரல் இது மாற்றணும் பாருங்கள். இந்த ஏர் பக் லைட்டு ஏற்றுக்குறேன். இந்த ஏர் பக் லைட்டு எரிஞ்சால் இந்த ஸ்பைரல் லைட்டு தான் மாட்டணும். இது ஆல்ரெடி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இதுதான் அந்த ஸ்பைரல் சென்சார் சொல்லுவாங்க. இது கட் ஆகிட்டால் தான் இந்த ஏர் பக் லைட் எரியும், ஹார்ன் அடிக்காது. இதெல்லாம் அந்த இதில் வரும். அது மாதிரி இதை மாதிரி புதுசு வாங்கிட்டு வந்தாங்கன்னா இது ஒரு லாக் இருக்கும். எதுக்காக இந்த லாக்கு போடுறாங்கன்னா, இது பார்த்தோன்னா ஒவ்வொன்றுலையும் பார்த்தோன்னா ஒரு ஸ்டேரிங் வந்து ஒரு 5.5 5.5 சுற்று வரைக்கும் சுற்றும். அதை மாதிரி இது வந்து 2.5 சுற்ற கனெக்ட் பண்ணி வச்சு, இது வந்து இந்தாண்ட ஒரு 2.25, இந்தாண்ட ஒரு ரைட் சைடு 2.25, லெஃப்ட் சைடு 2.25 சுற்றுற அளவுக்கு சென்டர் வச்சு இது லாக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதை மாதிரி நீங்கள் இது எடுத்துகிட்டு அப்படி தூக்க மாட்டால் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லையா, இதை எடுத்துகிட்டு ஒரு வாட்டி சுற்றி பார்க்கணும். இந்தாண்ட 2.25 வருதா, இந்தாண்ட 2.25 வருது. ஓகேங்களா, இதை பண்ணிவிட்டு மாத்திரம் வந்து ரிப்பன் அறுக்காது. இல்லைனா வந்து இந்த மறுபடியும் இதில் வந்து ஸ்பைரல் ரிப்பன் சொல்லுவாங்க, அது வந்து அறுத்துக்கும். கொடுத்துருங்க, எடுத்துட்டோம். இந்த நேரம் இருக்கும். சொல்லுவாங்க 1 2 1 2 ஓகேங்களா. எடுத்துட்டேன். இந்தாண்ட மாதிரி ரெண்டாக கொடுக்கணும். 1 2 2.5. ஓகேங்களா, அது மாதிரி 1 2 3 4 5 கரெக்டாக 5 இருக்குங்களா. ஓகேவா, இது திரும்ப லாக் பண்ணும்போது 1 2 2.5 இதில் வச்சு தான் இது லாக் பண்ணி வரும். நம்ம இப்படியே வச்சு மாட்ட வேண்டியதான். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரல் ஒரு கட்டாவி ஹார்ன் அடிக்கலை. இது நான் வீடியோ எடுத்தோம்னா இது மாட்டிட்டேன். இது மாட்டுறது முன்னாடி இது சென்டர் லாக் ஒன்று வரும். இந்த லாக்கை எடுத்துகிட்டு மாட்டணும். இறந்து லாக்கை எடுத்துகிறப்ப சுற்ற விடக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா 5.5 சுற்று வரும். இந்த ஸ்டேரிங் இந்த 2.25 வரும். இது அதிகமாக சுற்றிட்டு மாட்டினா அந்த திரும்ப ஒயர் கட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ எல்லாத்தையும் மாட்டியாச்சு. வச்சு பார்த்தா ஹார்ன் அடிக்கிறோம் பார்க்க போகிறோம். இப்போ ஹார்ன் அடிக்குது. ஸ்டார்ட் பண்ணி திரும்ப சுற்றி போகணும். ஏன்னா இந்தாண்ட 2.25 இந்தாண்ட 2.25 வரணும். இல்லைனா இந்த ஸ்பைரல் ஒயர் திரும்ப கட் ஆகிடும். இந்த ஏர் பக் லைட்டு அதுவும் கட் ஆச்சு பாருங்கள். இந்த ஏர் பக் லைட் இருக்குங்க, அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எரிஞ்சுது பாருங்கள், அது கட் ஆச்சுங்களா. இப்போ ஹார்ன் அடிக்குது. இப்போ இந்தாண்ட ஒரு
2.25 இந்தாண்ட 2.25 சுற்றணும். வீல் நேராக பாருண்ணா, வீல் நேராக பாரு. ஓகேங்களா? ஓகேங்களா? கரெக்டாக இருக்குது. இது சப்போஸ் இந்த பின் ஒயர் நம்ம மாற்றி ஒரு ரொட்டேட் பண்ணிட்டோம்னா ஒயர் கட் ஆகிடும். ஓகேங்களா? அதை கரெக்டாக வச்சு மாட்டேன்.